ஈஷா யோகா மையத்தில் உள்ள சகோதரிகள் இருவரை மீட்டு தர வேண்டும் என வழக்கு தொடர்ந்துள்ள காமராஜிடம் தேசிய மனித உரிமை ஆணைய இயக்குநர் சுஷ்மா தாக்கூர் கோவையில் விசாரணை நடத்தினார். கோவை வடவள்ளி பகுதியைச் சேர்ந்த காமராஜ் என்பவர் தனது 2 மகள்களும் மூளைச்சலவை செய்யப்பட்டு ஈஷா யோகா மையத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியிருந்தார். அதற்கு ஈஷா யோகா மையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கோவை வந்த தேசிய மனித உரிமை ஆணைய இயக்குநர் சுஷ்மா தாக்கூர் காமராஜிடம் விசாரணை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காமராஜ் தனது மகள்களை ஈஷா யோகா மையத்திலிருந்து வெளியே கொண்டு வரும் வரை போராடப் போவதாக தெரிவித்துள்ளார். நீதி அரசே சொல்லிட்டார், எப்போ வேணாலும் நீங்கள் பார்க்கலாம், இது பண்ணலாம். பிள்ளைகளை பார்க்குறக்கே கோர்ட்டில் ஆர்டர் பண்ணி தான் பார்க்க வேண்டிய நிலைமையாக இருக்குது. அதுன்னு இன்னும் சொன்னோம், இந்த மாதிரி என்ன மட்டும் என்கொயர் பண்ணக்கூடாது. அது மாதிரி பாதிக்கப்பட்டாங்க 200 பெண்கள் இருக்காங்க, 500 ஆண்கள் இருக்காங்க. அவங்களையும் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த கேம்பஸில் வச்சு என்கொயர் பண்ணால் அதே பதில் தான் சொல்லுவாங்க. வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு மருத்துவ வசதி பண்ணி கொடுத்து என்கொயர் பண்ணால் உண்மைகள் வெளிவரும்னு சொல்லியிருக்கோம். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. போராடும், குழந்தைகள் வர வரைக்கும் நான் விட மாட்டேன், தொடர்ந்து போராடுவேன். நீதி கிடைக்க வரைக்கும் நான் போராடுவேன்.